5வது தடவையாக இந்த முறையும் தனித்து நின்றே போட்டியிட்டு தேர்தலை சந்திக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியினர். 2016இல் 1.1% வாக்குகள் பெற்ற கட்சி தற்போது 8.5% வாக்கு வலிமையுடன் வளர்ந்துள்ளதாகவும், இருந்தபோதிலும் தொடர்ந்து தனித்து நின்றே போராடப் போவதாகவும் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிந்த நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டின் மேடையில் வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அவர்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிடப் போகும் வேட்பாளர்களின் பட்டியலை அவர் அறிவிச்சிருக்காரு. மாநாட்டின் மேடையில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் பேசிய சீமான் அவர்கள் நடுவில் பாடல் ஒன்றையும் பாடி தன்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு. திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினரின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்கு முந்தைய தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சி 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என ஆண் பெண் சம விகிதத்தில் வேட்பாளர் பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. வேட்பாளர்களில் 18க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் 70க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. பெரும்பாலானோர் உயர்கல்வி பெற்றவர்கள் அப்படின்னு கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் முதன்முறையாக ஒரு திருநங்கை வேட்பாளருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. வெள்ளிவாக்கம் தொகுதியில் ரோஷினி அப்படின்ற திருநங்கை போட்டியிடுறாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு கடலூரிலும் 2021ஆம் ஆண்டு திருவெற்றியூரிலும் போட்டியிட்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த முறை சொந்த மண்ணில் களம் காண்றாரு. இந்த முறை தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட போறதா அவர் அறிவிச்சிருக்காரு. ஃபரானா ஃபாத்திமா நாகப்பட்டினம் தொகுதியிலும், இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யம் தொகுதியிலும், நடிகர் திருமுருகன் ஒரத்தநாடு தொகுதியிலும், இயக்குனர் களஞ்சியம் சென்னை 1000 விளக்கு தொகுதியிலும், வீரப்பன் மகள் வித்யாராணி அவர்கள் மேட்டூர் தொகுதியிலும் போட்டியிட இருக்காங்க. மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு என பேச்சுவார்த்தையில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கு. மாநாட்டில் உரையாற்றிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், எங்களின் அரசியல் இந்நிலத்தில் நிலவி வரும் அரசியலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பில் இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது தான் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றமே எங்களது இலக்கு. கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க நாங்கள் வரவில்லை, அந்த கட்டடத்தையே இடித்து புதிய கட்டடம் கட்ட வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் தனது கட்சி தனித்து நிற்கக்கூடிய அரசியலை வலியுறுத்தி 5வது முறையாக எந்த சமரசமும் இல்லாமல் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாமல் தனித்து நிற்கும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் அப்படின்னு சொல்லி மறைமுகமான தன்னுடைய விமர்சனத்தையும் அங்கே எடுத்து வச்சிருக்காரு. 2016இல் 1.1% வாக்குகள் பெற்ற கட்சி தற்போது 8.5% வாக்கு வலிமையோட வளர்ந்திருக்கு. இருந்த போதிலும் தொடர்ந்து நாங்கள் தனித்து நின்றே தான் போராட போறோம். அந்த வகையில் இந்த தேர்தலையும் தனித்தே நிற்போம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. அரசின் இலவச திட்டங்கள் குறித்து விமர்சித்து பேசியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள், இலவசத்தில் 15,000 கோடி செலவு, அந்த பணம் எங்கிருந்து வருகிறது? கடன் வாங்கி செலவு செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் அடகு வைப்பது மக்கள் வரியும் மண் வளமும் தான். படிக்கும்போது பணம் கொடுக்கிறார்கள், படித்து முடித்த பின் யாருக்கும் வேலை இல்லை. வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதுவே உண்மையான ஆட்சி முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக இரண்டும் ஒரே கொள்கையுடைய கட்சிகள் என்றும், பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் பெரிய வித்தியாசமில்லை என்றும் சீமான் குற்றம் சாட்டியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவர் மற்றவரை ஆதரிக்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலில் அவர்களே மீண்டும் மாற்றிக்கொள்கிறார்கள். இதுவே இவர்களின் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதிக்காகவும் மதத்திற்காகவும் கூடும் தமிழன் தன் மொழிக்காக கூட வேண்டும். ஒரு மொழி அழிந்தால் அந்த இனத்தையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மொழி உரிமையை அங்கே வலியுறுத்தியிருக்காரு. இந்தி திணிப்புக்கு எதிராக உயிர் தியாகம் செய்த முன்னோர்களை நினைவு கூர்ந்த அவர், விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி, வரலாறு தெரியாதவன் எழ முடியாது, வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து மாநாட்டில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக உணர்ச்சி பொங்க பேசிய சீமான் அவர்கள் இடையில தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தன்னுடைய இயக்கத்தில் வெளிவந்த தம்பி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடலை தற்போது இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பாடியிருக்காரு. என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, கண்ணை திறந்து பாரம்மா, எங்கள் கவலையை கொஞ்சம் தீரம்மா, 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதில் இலவசங்கள் பேரில் வெக்க கேடு, பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இதை வளர்ச்சின்னு போடுறான் போடு அப்படின்னு அவர் அந்த பாடலை பாட தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. மேலும் தொடர்ந்து பேசிய சீமான் அவர்கள், விழுவோம் விதையாய் எழுவோம் விடுதலையாய், அடுத்த ஆண்டு தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம், மனசாட்சி வழிநடத்தும் அரசியல் செய்வோம், அடுத்தவன் தோளில் நின்று உயரத்தை காட்டாமல் தனித்து நிற்பதே எங்கள் அரசியல் என பேசி சீமான் தன்னுடைய உரையை நிறைவு செஞ்சிருக்காரு. 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் புதிய விவாதங்களை கிளப்பியிருக்கு. Subscribe to One India and never miss an update.